20 வயசுல ஒயிட் ஹேர் ஏன் தெரியுமா? ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சந்தோஷ் பாபு, ஹோமியோபதி ஹீலிங் ஜர்னி டே 22. இதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஜெனடிக் காஸ். நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மாவுக்கு ஹேர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்சிஸ். காமனாக பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12, அயன், ஜிங்க், காப்பர், புரோட்டீன். இதனால என்ன ஆகும்னா நமக்கு கலர் தர மெலானின் பிக்மெண்டோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிடும். நெக்ஸ்ட் காஸ் ஸ்ட்ரெஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தூங்காத்து, கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன். இதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா ஒயிட் ஹேர் வரும். நெக்ஸ்ட் காஸ் எக்ஸசிவ் கெமிக்கல் யூஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங், டைஸு, அதே மாதிரி ஸ்ட்ராங் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதாலையும் வரலாம். நெக்ஸ்ட் காஸ் வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள்பட்ட வியாதி எதனா இருந்தாலும், அனிமியா, இல்லை வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸு, ஒரு புவர் டைஜஷன், இல்லை PCOS, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ காரணத்தால் உங்கள் ஹேர் வந்து சின்ன வயசுலேயே வந்து வெள்ளையாயிருக்கு. இதுக்கு நம்ம வந்து காஸ்ட்லியான ஷாம்போ, ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணால் சரி ஆகாது. உங்கள் நேர்பே இருக்கிற எனி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இதில் எந்த ப்ராப்ளத்தால் உங்களுக்கு வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணாலே நம்ம வந்து ப்ரீமெச்சூர் கிரேயிங் வந்து அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஏஜில் தலைமுடி வெள்ளையாச்சு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு டே 23ல் உங்கள் தலையில் ரவுண்டாக பேட்ச் இருக்கா? நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.